முதலில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தன்னுடைய வேட்பாளரை எப்ப அறிவிப்பாங்க, யார் அறிவிப்பாங்க, என்ன வியூகத்தை அமைப்பாங்க என்பதெல்லாம் முக்கியமா கவனம் பெறுது. ஸோ என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அதிமுக? அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதற்கு முன்பாக சட்டப்பேரவை தேர்தலையும் அந்த பின்னடைவை அவங்க சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எப்பொழுதுமே தேர்தலில் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையே காட்டி வருகிறது. அதன்படியாக இப்பவும் இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அவர்களுடைய தலைவர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இன்னும் 2 நாளில், அதாவது நாளைக்கோ அல்ல நாளை மறுதினமோ வேட்பாளர் யார் என்பது அறிவிப்பு வெளியாகிவிடும். முத்தமிழ் செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிமுக சார்பாக. அதே போல அவர் இல்லை என்றால் மற்றொரு நபராக பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர், அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அபிநயா, ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் 40 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறது அதிமுக என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் வருவதால் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 35.25% வாக்குகளை இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அவங்க 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆகையால பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் உறுதியாக தாங்கள் போட்டியிடுவது உறுதி என்று அதிமுக தெரிவித்திருக்கிறாங்க. யாரை வேட்பாளரை அறிவிக்கப் போகிறார்கள், எப்ப வேட்பாளரை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. அது இரண்டிற்குமான கேள்வி. இன்னும் ஒரு நாளில் தெரிந்துவிடும். சொல்ல முடியாது, இன்றே கூட அதற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எப்படியும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் வேட்பாளர் யார் என்பது அதிமுகவில் இருந்து தெரிய வந்துவிடும். அபிநயா, நன்றி சுபாஷ். அதிமுக இதில் எது போன்ற முடிவை எப்போது எடுக்கவிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு